ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல் ரேவதின் கிச்சன். இன்னைக்கு நாம பார்க்க போகிறது ஒரு ட்ரெடிஷ்னல் ஆத்தென்டிக் பிரியாணி ரெசிபி. ரொம்பவே ஒரு டேஸ்டி அண்ட் டிஃப்ரெண்டான பிரியாணி ரெசிபி, ஹைதராபாதி சிக்கன் பிரியாணி. இந்த பிரியாணி ரொம்ப டேஸ்டி, ஜூசி, ரொம்ப சிக்கன் எல்லாம் நல்லா வந்து டெண்டராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஹைதராபாதி சிக்கன் பிரியாணி வந்து தெலுங்கானாவோட ஸ்டேட் ஃபுட். ஸோ இந்த பிரியாணி வந்து நல்ல லேயராக இருக்கும். ரைஸு, மசாலா ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இதோட மெயின் பார்ட்டே வந்து இதை குக் பண்ணுற விதம் தான். ஸோ இந்த பிரியாணி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க. முதல்ல நம்ம சிக்கனை மேரினேட் பண்ணிக்கலாம். அதுக்கு 1 kg ஸ்கின் அவுட் சிக்கன் எடுத்துக்கோங்க, மீடியம் சைஸில் கட் பண்ணது. அது கூடவே 2 டீஸ்பூன் அளவுக்கு பிரியாணி பவுடர் எடுத்துக்கலாம். 1 டீஸ்பூன் மிளகாய் பொடி, 2 டீஸ்பூன் தனியா பொடி, 2 டீஸ்பூன் காஷ்மீரி ரெட் சில்லி பொடி, அதுக்கப்புறம் 1/2 டீஸ்பூன் மஞ்சள் பொடி, 1 கப் புதினா, 1 கப் கொத்தமல்லி, 1 கப் ஃப்ரை பண்ண ஆனியன், தேவையான அளவு உப்பு, ஒரு 1/2 லெமன், 2 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு எடுத்துக்கோங்க, 1 கப் தயிர். புளிப்பு தயிர் நம்ம யூஸ் பண்ணக்கூடாது, ஃப்ரெஷ்ஷான தயிர் தான் யூஸ் பண்ணணும். இப்போ முதல்ல சிக்கனை எடுத்து நல்லா கழுவிடுங்க. கழுவினதுமே அதை ஒரு மிக்சிங் பவுலுக்கு சேர்த்து கூடவே எல்லா மசாலாவும் சேர்த்துடுங்க. நாம் வச்சுருக்க மிளகா பொடி, மஞ்சள் பொடி, பிரியாணி மசாலா, உப்பு, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, ஃப்ரைடு ஆனியன், கொத்தமல்லி, அதுக்கப்புறம் புதினா, தயிர், லெமன் ஜூஸ் எல்லாத்தையுமே சேர்த்து நல்லா கலந்து விடுங்க. எல்லாமே சிக்கனோட நல்லா கோட் ஆகணும். இங்கே வந்து நாம் காஷ்மீரி ரெட் சில்லி பவுடர் யூஸ் பண்ணுறோம். இதனால் நம்ம பிரியாணிக்கு ஒரு நல்ல அந்த ரெட்டிஷ் கலர் கொடுக்கும். ஸோ நல்லா எல்லாத்தையும் கலந்து விட்டு ஒரு மூடி போட்டு 2 மணி நேரத்துக்கு நல்லா மேரினேட் ஆக விடுங்க. மேக்ஸிமம் ஒரு 4 hours கூட மேரினேட் ஆகலாம். நான் இன்னைக்கு 2 hours விடுறேன். அதுக்கு நடுவில் மற்றது எல்லாத்தையுமே நாம் ரெடி பண்ணிக்கலாம். முதல்ல பிரியாணி பவுடர் எப்படி செய்யறதுன்னு சொல்கிறேன். அதுக்கு நாம் பிரியாணி மசாலா, அதாவது எல்லா ஸ்பைசஸ் எடுத்துக்கோங்க. பட்டை, லவங்க, ஏலக்காய் எல்லாத்தையும் எடுத்து ஒரு பேனில் சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணுங்க. ஒரு 5 minutesக்கு ஹை ஃப்ளேமில் நல்லா வறுத்துடுங்க. அது கூலானதுமே நாம் அதை ஒரு மிக்சி ஜாரில் சேர்த்து நல்ல ஒரு ஃபைன் பவுடராக அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த பிரியாணி மசாலா வந்து நாம் வெஜ்ஜு, சிக்கன், மட்டன், பன்னீர் எந்த பிரியாணி செய்யும் போது இதை சேர்க்கும் போது ஒரு நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அதனால் தேவையான அளவு யூஸ் பண்ணிக்கலாம். இது ஒரு ஏர் டைட் கண்டெய்னரில் வச்சு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ நாம் அடுத்தது ஆனியன், ஃப்ரைட் ஆனியன், கேரமலைஸ்டு ஆனியன் ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு ஒரு 5 மீடியம் சைஸ் ஆனியனை எடுத்து சின்ன பீஸாக ஸ்லைஸ் பண்ணி எல்லாத்தையும் தனித்தனியாக லேயராக பிரித்து வச்சுடுங்க. ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுடுங்க. இப்போ ஒரு பேன் எடுத்துக்கோங்க. அதில் ஒரு 5 டீஸ்பூன் அளவுக்கு நெய் விட்டு நெய்யை சூடாக விடுங்க. நெய் நல்லா சூடானதுமே நம்ம வச்சுருக்க ஆனியனை அதில் சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணணும். கை விடாமல் நல்லா அதை மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க. அதை நல்லா சாட்டே பண்ணுங்கள். நல்ல ஒரு கோல்டன் ப்ரௌன் நல்ல ஒரு ஸ்மெல் வரும். அது வரைக்கும் இதை நல்லா ஃப்ரை பண்ணிகிட்டே இருங்க. ஃப்ரை ஆகி வந்ததுமே இந்த கோல்டன் கலர் வந்ததுமே நீங்கள் ஃப்ளேம் ஆஃப் பண்ணி தனியாக எடுத்து வச்சுருங்க. இப்போ நாம் பாசுமதி ரைஸை ரெடி பண்ணுறதுக்காக அரிசியை ஊற போட்டுடலாம். ஒரு 700 கிராம் ரைஸை 3 தடவை கழுவி நல்லா ஊற விட்டுடுங்க. ஒரு 30 minutesக்கு ஊற விடுங்க. அதே நேரத்தில் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு குங்குமப்பூ எடுத்துக்கோங்க. அது ஒரு 1/2 கப் சூடான பாலில் ஊற போடுங்க. இதுவும் ஒரு அட்லீஸ்ட் ஒரு 1/2 an hour ஊறணும். ஸோ நல்லா ரைஸை நல்லா ஊறினதுமே தண்ணி வடிகட்டிட்டு நாம் அரிசியை வேக வச்சுக்கலாம். பிரியாணி ரைஸை வேக வைக்கிறதுக்கு ஒரு பாத்திரத்தில் தண்ணி எடுத்துக்கோங்க. அதோடைய பிரியாணி ஸ்பைசஸ் சேர்த்துக்கோங்க. பட்டை, லவங்க, ஏலக்காய் அதெல்லாம் சேர்த்து கூடவே 1 டீஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க. தேவையான அளவு சால்ட்டை சேர்த்து நல்லா கொதிக்க விடுங்க. தண்ணி நல்லா கொதிக்கும் போது டேஸ்ட் பண்ணும்போது சால்ட்டியாக இருக்கணும். ஸோ அந்த அளவுக்கு மெயின்டைன் பண்ணுங்கள். இப்போ வடித்து வச்சுருக்க ரைஸை அதில் சேர்த்து நல்லா பாயில் ஆக விடுங்க. அது 70% குக் ஆனதுமே ரைஸை வடிச்சிடணும். ரொம்ப வேகக்கூடாது, வெந்தால் பிரியாணி சரியாக வராது. ஸோ இந்த ஸ்டேஜில் வடித்து தனியாக வச்சுட்டு நம்ம ஃபைனலாக ஹைதராபாத் பிரியாணியை ரெடி பண்ணிடலாம். ஒரு பெரிய பாத்திரம் எடுத்துக்கோங்க. நான் இன்னைக்கு ஒரு ப்ரெஷர் குக்கர் எடுத்திருக்கேன். முதல்ல நாம் நெய் சேர்த்துக்கலாம். ஆனியன் ஃப்ரை பண்ணுமே அந்த நெய்யை சேர்த்து அதுக்கு மேலே மேரினேட் பண்ண சிக்கனை லேயர் பண்ணிவிடுங்க. அதுக்கு பிறகு பாதி ரைஸை அதுக்கு மேலே லேயர் பண்ணிவிட்டு ஃப்ரைடு ஆனியன்ஸ், அதுக்கப்புறம் கொத்தமல்லி, புதினா இது எல்லாத்தையும் அப்படியே ஸ்ப்ரிங்கிள் பண்ணி விடுங்க. அதுக்கப்புறமா ஊறுனா அந்த குங்குமப்பூ பால் இருக்கு இல்லைங்களா, அது ஒரு 2-3 டேபிள் ஸ்பூன் சேர்த்துட்டு அதுக்கு மேலே திரும்பியும் மீதி இருக்க ரைஸை லேயர் பண்ணிவிட்டு கொஞ்சம் கொத்தமல்லி, புதினா, ஃப்ரைட் ஆனியன்ஸ், மீதி இருக்கிற அந்த குங்குமப்பூ பால் எல்லாத்தையும் சேர்த்துட்டு ஒரு 3 டேபிள் ஸ்பூன் நெய்யை சேர்த்துருங்க. ரொம்பவே நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும். நாம் ஆயில் சேர்க்கக்கூடாது, நெய் தான் சேர்க்கணும். இப்போ நாம் இதை தம் பண்ணுறதுக்காக ஒரு ஃபாயில் வச்சு இதை நல்லா சீல் பண்ணிக்கலாம். நான் இன்னைக்கு அலுமினியம் ஃபாயில் தான் யூஸ் பண்ணுறேன். ஸோ அதை வச்சு நல்லா சீல் பண்ணிவிடுங்க.
சீல் பண்ணிவிட்டு ஒரு பிளேட்டை போட்டு மூடிடுங்க. இப்போ ஒரு தவா, ஸ்டவ் மேலே ஒரு தவா வச்சுருங்க. வச்சுட்டு நாம் ரெடி பண்ணி வச்சுருக்க நம்ம ப்ரெஷர் குக்கரை அது மேலே வச்சுட்டு அதுக்கு மேலே ஒரு பாட் தண்ணி வச்சுட்டு நல்ல ஒரு ஹை ஃப்ளேமில் ஒரு 15 to 20 மினிட்ஸ் குக் ஆகட்டும். அதுக்கு பிறகு ஃப்ளேமை மீடியம் டு லோ பண்ணிவிடுங்க. பண்ணிவிட்டு இன்னும் ஒரு 15 மினிட்ஸ் குக் பண்ணுங்கள். ஸோ ஆஃப்டர் 15 மினிட்ஸ் ஃப்ளேமை ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு 20 மினிட்ஸ் அப்படியே விட்டுடுங்க. எல்லாமே நல்லா இன்ஃப்யூஸ் ஆகட்டும். 20 மினிட்ஸ் இல்லைனா ½ an hour கழிச்சு நம்ம ஓப்பன் பண்ணால் நம்மளோட ஹைதராபாதி சிக்கன் பிரியாணி ரெடி ஆகிடும் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள் எவ்வளோவே ஒரு சூப்பராக வந்திருக்கு. கொஞ்சம் கூட ஈரப்பதம் இல்லாமல் நல்லா வந்திருக்கு. பாருங்கள் அந்த ரைஸு மசாலா எல்லாம் அப்படியே லேயராக வருது. சப்போஸ் இதில் உங்களுக்கு ஏதாவது தண்ணி பதம் மாய்ஸ்சர் இருக்கிற மாதிரி தோணுச்சுன்னா இன்னொரு முறை சீல் பண்ணி ஸ்டவ்வில் வச்சு இன்னும் கொஞ்சம் நேரம் குக் பண்ணுங்கள். ஸோ நம்மளோட ஹைதராபாதி சிக்கன் பிரியாணி ரெடி ஆகிடுச்சு. ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். சிக்கன் எல்லாமே நல்லா வெந்து நல்லா சாஃப்டாக இருக்கும். ஏன்னா நம்ம ரொம்ப நேரம் ஊற விடுறதால மசாலா நல்லா கோட்டாக இருக்கும். இந்த ரெசிபி எல்லாருமே ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு டிஃப்ரெண்ட்டான பிரியாணி ரெசிபி ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.